இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆளுகையும் அதிகாரமும் என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சின்ன ஒரு செய்தியை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள். இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக தேர்தல் நாட்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தேவ பிள்ளைகள், யாருக்கு வாக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு ஓட்டு போட வேண்டும், யாருக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும், எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்கள் பிரதர் சொல்லிட்டாரு, அந்த ஊழியத்திலிருந்து தலைவர் சொல்லிட்டாரு, இது மாதிரிப்பட்ட சிந்தனைகள் எண்ணங்களில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க, எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. ஒரு மனுஷன் சொல்லி நம்ம ஓட்டு போடக்கூடாது. ஒரு மனுஷனுடைய ஆலோசனையின் பேரில் நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடாது. இந்த நாளினுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ளால நீங்கள் யார் என்பதை காட்டி கொடுக்கும். முதலாவதாக இந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் குறித்து புரிந்து கொள்ள வேண்டியவர்கள், ஆளுகை என்பது முதல்ல எங்கிருந்து ஆரம்பிச்சது, தேவன் நம்மை எதற்காக படைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதில் உள்ள 28வது வசனம். ஆதியாகமம் 1 அதில் உள்ள 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பலுகி பெருகுவதற்காகவும் நீங்கள் ஆளுகை செய்வதற்காகவும் தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை தான் ஆளுகை செய்யறதுக்கு சிருஷ்டிச்சார். ஆனால் இப்போ நம்மளை எல்லாரும் என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள்? இங்கே எல்லாரும் வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் நம்மளை என்ன செஞ்சிட்ருக்காங்க? ஆளுகை செஞ்சிட்ருக்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அங்கே நம்மளுக்கு ஒருத்தங்க நம்மளை ஆளுகை பண்ணுறாங்க. காலேஜுக்கு போனால் அங்கே ஒருத்தங்க ஆளுகை செய்கிறாங்க. படித்து முடித்தா ஒருத்தங்க ஆளுகை செய்கிறாங்க. வேலைக்கு போனால் ஒருத்தங்க ஆளுகை பண்ணுறாங்க. அட போங்கப்பான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு போனால் அங்கேயும் ஒருத்தங்க என்ன செய்கிறாங்க? ஆளுகை பண்ணுறாங்க. சரி, இனி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், குழந்தை பிறந்துருச்சுன்னு பார்த்தா அங்கேயும் திரும்ப என்ன தொடங்கிடுது? ஆளுகை. அப்போ வாழ்நாள் முழுசும் நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? இப்போது மற்றவர்களால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களாய் நம்ம மாறிவிட்டோம். இந்த நாளுடைய வார்த்தை உங்களை இருதயத்துக்குள்ளால, தேவன் என்னை எதற்காக படைத்தார், அவர் எதற்காக என்னை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள உங்களுக்கு ஏதுவாக அமையும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போது இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதில் உள்ள 16-17 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். நல்ல கவனிங்க. அதாவது தேவன் எனக்கு தந்த கட்டளையை நான் மீறும்போது நான் ஆளுகையிலிருந்து வெளியே தள்ளப்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அவர் ஆளுகைக்காக என்னை சிருஷ்டித்திருக்கிறாரு. அவர் என்கிட்ட சொன்னது, எப்பா நீ இதை மட்டும் தொடாத, இதை மட்டும் செய்யாத. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னது? எதை தொடாதேன்னு சொல்லுவோமோ அதைத்தான் என்ன செய்வோம்? தொடுவோம். யார்கிட்ட பேசாதேன்னு சொன்னால் அங்கே தான் பேசுவோம். யாரிடத்துல நிற்காத அங்கே தான். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் இல்லை. நமக்கு இது லிஸ்ட்டு போட்டு பாவி எங்கே இருக்கான்னு தேடி அவங்க கூட போய் நம்ம என்ன செய்கிறது? ஃப்ரெண்ட் ஆகிறது. அப்படி எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் கொடுத்தா அது அவனை என்ன செஞ்சுக்குவோம்? சேர்த்துக்கும். அதுவும் இல்லைன்னு சொன்னால் அவன் எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லி அவனை தேடி கண்டுபிடிச்சி அவன் கூட நட்பு வைத்துக்கொள்ள. நமக்கு பிரச்சனை என்னதுன்னா, தேவன் எனக்கு எதை சொல்லுகிறாரோ அதற்கு எதிர்மாறாக செய்வது. புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆளுகையிலேருந்து எப்போ வெளியே தள்ளப்படுறோம்?
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது. ஆதாமுக்கு சொல்லப்பட்டது. இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏவாளுடைய காரியத்தில் ஏவாளுக்கு பேர் வச்சதே யார் தான் சொல்லுங்க? ஆதாம் தான் பேர் வச்சாப்புல. அவனுடைய மனைவிக்கு அவனே என்ன செஞ்சிட்டான்? பேர் வச்சுட்டான். அவனுடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சப்த நாடி எல்லாம் எங்கேருந்து எடுத்தது? ஆதாமுடைய விலாவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸ்ட்ரக்சர் அங்கேருந்து தான் எடுத்தது. புரியுதா உங்களுக்கு? அவரே எடுத்து அவரே பேர் வச்சு சொந்த செலவில் அவரே சூனியம் வச்சுக்கிட்டார். எல்லாம் செய்து முடித்தார். ஆனால் அழகாக என்ன பண்ணியாச்சு இவங்க? ஏன்னா தேவனுடைய சத்தத்தை விட இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள சத்தம் நமக்கு அழகாக இருக்கும். சர்ப்பம் வஞ்சித்தது சரி, அந்த சர்ப்பத்தினுடைய சத்தம், சர்ப்பம் சொன்ன காரியங்கள் அழகாக இருக்கும். நாம் ஆளுகையை விட்டு எங்கே வெளியே தள்ளப்படுகிறோன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை விட்டு நாம் கீழ்ப்படிய மறுக்கும் பொழுது ஆளுகையிலிருந்து நாம் வெளியே தள்ளப்படுகிறோம். 3வது அதிகாரத்தில் உள்ள 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 3 அதில் உள்ள 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, பாருங்களேன். இந்த உலகத்தினுடைய சத்தம் உங்களுக்குள்ள போகும் பொழுது அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்குள்ள முதல்ல ஒரு பயம் உண்டாகும். முதல்ல என்ன உண்டாகும்? ஒரு பயம் உண்டாகும். அந்த பயம் உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், பாவம் உள்ளே வந்து படுக்கை போட்டு கொண்டது. அது லேண்டிங் உள்ள முடிஞ்சு போச்சு. அந்த பயம் தெரியும் உங்களுக்கு. அது உண்மையாக நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும், நம்ம இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், இந்த பாவத்தில் விழுந்துட்டோம், இன்ன ஆள்கிட்ட லாக் ஆகிட்டோம், இன்ன நபர்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், இன்ன நபர் கொடுத்த வார்த்தையை நம்பிட்டோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்கும். அடுத்தது நம்ம செய்யக்கூடிய தெளிவாக நீங்கள் அடையாளம், இதுதான் அடையாளன்றது என்ன தெரியுமா? நீங்கள் சிலரை விட்டு மறைய ஆரம்பிப்பீர்கள், சிலரை விட்டு மறைக்க ஆரம்பிப்பீர்கள், சிலருக்கு நீங்கள் வெளிப்பட மாட்டீர்கள், சிலரை விட்டு நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். குடும்பங்களுக்குள்ள உங்கள் பிள்ளைகள் இப்படி தனிமையாக இருக்காங்களா? குடும்பத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் அம்மாவை விட்டு அப்பாவை விட்டு கொஞ்சம் தனிமைப்படுறாங்களா? உங்களுடைய கணவன் அல்லது மனைவி உங்களை விட்டு கொஞ்சம் தனிமைப்படுத்தப்படுறாங்களா? வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே தான் சாப்பிடுவாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, அதே பெட்டில் தான் இருப்பாங்க, அதே பெட்ரூமில் தான் இருப்பாங்க, அதே ஹாலில் தான் இருப்பாங்க, ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு தனி உலகத்தை வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவர்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த பாவம் அவர்களுக்குள்ளே அந்த பயத்தை கொண்டு வந்திருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்யும் பொழுது, ஒரு ஆத்மா செய்யும் பொழுது, முதலாவது அடையாளம் முகத்தில் தெரிஞ்சிடும். தலைவர் விழுந்துட்டாரு, இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் முகத்திலே அது காட்டி கொடுத்துரும். இதுதான் அதற்குடைய அடையாளம். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், ஆண்டவர் என்னை ஆளுகைக்காக படைத்தார். அப்போ இந்த உலகத்தினுடைய சத்தம் என் காதுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? கேட்கவே கூடாது, கேட்கவே கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த தேசத்தை மாற்றுவதற்கு, இந்த தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு வைத்திருக்கிறார். இந்த தேசத்தை மாற்றுவதற்கு நம்ம போதும், மாற்றத்துக்கு நம்ம, முன்னேற்றத்துக்கு தான் யார் தேவை? அதிகாரிகள், ஆளுமை தேவை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஒரு சத்தம், ஒரு அழகான ஒரு சத்தம் கேட்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ கொஞ்ச நாள் கேட்கும். அது என்னைக்கு வரைக்கும் கேட்கும்? ஏப்ரல் 23 இல்லை, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இது என் தேசம், 8 கோடி ஜனங்களுடைய வாழ்க்கை. இந்த 8 கோடி ஜனங்களை குறித்த ஒரு பெரிய தரிசனம், இந்த 8 கோடி ஜனங்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை என் தேவன் வைத்திருக்கிறார். யாரை ராஜாக்களை ஆக்கணும், யாரை பதவியில் அமர்த்தணும், யாரை கொண்டு இந்த தேசத்தை கட்டமைக்கணுங்கிறத என் தேவன் முடிவு செய்து வைத்திருக்கிறார். என்னுடைய வேலை ஒன்றே ஒன்று தான், குடிமகனாக ஜனநாயக கடமையை செய்ய வேண்டிய அந்த ஒரு வேலையை தான் நான் செய்யணும். அந்த ஒரு வேலை செய்வதுக்கு கூட எனக்கு என்ன தெரியாது, அந்த ஒரு ஓட்டு போடுறது கூட சொந்தமாக யோசிக்க தெரியாது. ஆனால் என்ன பேசுகிறோம்? நான் மாற்றுவேன். ஒரு மாற்றமே நீங்கள் பண்ண முடியாது. எல்லாம் அங்கே ஏற்கனவே மாற்றப்பட்டு எல்லாம் ஸ்கெட்சு போட்டு வச்சாச்சு, ஷெடியூல் போட்டாச்சு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நீங்கள் போய் என்ன பண்ணணும்? ஓட்டு போடணும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இந்த ஓட்டு போடுறதுக்கு கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க? யாராவது நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா? யாராவது ஏதாவது தரமாட்டாங்களா? யாராவது நமக்கு சொல்ல மாட்டாங்களா? உங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறதுக்கு சில ஊழியக்காரங்க, உங்களுக்கு ஓட்டு போட உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நாங்கள் ஜெபம் நடத்தணும்.
அப்போ அந்தளவு உணர்வு இல்லாமல் நம்ம இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, 8 கோடி ஜனங்களையும் ஆட்சி செய்வதற்கு என் தமிழ்நாட்டை குறித்து, இந்திய தேசத்தை குறித்த ஒரு பெரிய ஸ்கெட்ச், ஒரு அழகான வரைபடத்தை, இந்த தேசத்தை கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய, முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு நபர் தான் எனக்கு தேவை. நம்ம இங்கே ஆளுகை செய்ய உள்ளவங்க இல்லை, உங்கள் ஆளுகை இருதயத்துக்குள்ளே இருக்கணும், உங்களுடைய ஆளுகை உள்ளே இருக்கணும். உள்ள ஆளுகை இருந்தால் தான் உங்கள் முகத்தில் அந்த வெளிச்சத்தை தெரிய முடியும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஆலோசனை கேட்டுக்கிட்டு, நாளைக்கு காலையில் ஓட்டு போடணும் பார்த்துடுங்க, யாருக்கு போடுது? அப்போ ஒரு ஓட்டு போடுறதுக்கு கூட பக்கத்து வீட்டுக்காரிட்ட கேட்டு டிஸ்கஷன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் போயிடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆளுகைக்காக படைத்திருக்கிறார். நீங்கள் ஆளுகைக்குரியவர்கள். நீங்கள் எல்லாரும் ஜெயிக்கிறவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல. இவங்கெல்லாம் ஜெயித்தா, அந்த ஜெயித்தவொடனே யாராக மாறுவாங்க? அவங்க எம்எல்ஏ ஆகிடுவாங்க, அவங்க கவுன்சிலர் ஆகிடுவாங்க, அவங்க எம்பி ஆகிடுவாங்க, அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவாங்க, முதலமைச்சர் ஆகிடுவாங்க. ஓகே, நான் யாரை பற்றி எதிர்மை யோசிச்சுட்டு இருக்கிறேன்? என் இருதயத்தை பாருங்கள். ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? இவங்களை எல்லாரையும் கொண்டாடுறதுக்கு இந்த உலகம் இருக்குப்பா. ஆனால் ஒரே நாளில் மே 4ஆம் தேதி சாயங்காலம் கைவிடப்பட்ட கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்கும். எந்த கூட்டம்? தோத்த கூட்டம் எல்லாம் கைவிடப்பட்ட கூட்டம் தானே. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் தூக்கி வச்சு கொண்டாடின அதே கூட்டம் மே மாதம் 4ஆம் தேதி சாயங்காலம் எங்கள் மத்தியானம் 12 மணி 1 மணிக்குள்ளே என்ன செஞ்சிடும்? இந்த பெல்ட்டை தூக்கி அப்படியே சுற்றி எறிவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தூக்கி எறிவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏன் டார்கெட் அவங்க தான். இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு தேர்தலுக்காக அல்லது இந்த ஒரு எலெக்ஷனுக்காக தனக்கு மேலே ஒரு ஆளுகை வரும், தனக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் கிடைக்கும் என்று சொல்லி இவன் ஒரு கனவை வளர்த்தானோ, இல்லைனா ஒரு தரிசனத்தை வளர்த்தானோ, அல்லனா எது செய்தாலும் சரி, அவன் தன்னுடைய மாவட்டத்தை குறித்து, தன்னுடைய தொகுதியை குறித்து ஒரு பெரிய கனவை சுமந்து கொண்டு 2 மாதம் ஓடினான் பாருங்க. அவன் தோற்று போனவனாக இருந்தாலும் அவன் தான் வெற்றியாளன். அல்லேலூயா. எந்த கட்சியாக இருக்கட்டுங்க, அவன் எந்த மதமாக இருக்கட்டான், இந்த 2 மாத காலம் அவனுடைய சிந்தனை, அவன் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பிட நேரம் இருக்காது, எப்படியாவது ஜெயித்திரணும்னு சொல்லிக்கிட்டு அவன் சிந்தனை முழுசு என்னது? நான் இதை சரி பண்ணுவேன், அதை சரி பண்ணுவேன். அப்போ தான் அவன் கண்ணுக்கு இந்த குண்டு குழி போன 2 மாதத்துக்கு முன்னாடி அதே ரோட்டில் தானே அவன் வந்தான். அப்போ அந்த குண்டு தெரியலையா? அந்த குழி தெரியலையா? அந்த சாக்கடை தெரியலையா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, விஷயம் அதல்ல. இது ஆளுகை, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. விசுவாசிக்கிறீங்களா? நான் அடிக்கடி இந்த ஆளுமையை குறித்து, அதிகாரத்தை குறித்து திங்க் பண்ணும் பொழுது, யோசிக்கும் பொழுது எல்லாம் எனக்கு தானியேலுடைய வாழ்க்கை என் கண்களுக்கு முன்பதாக வரும். தானியேலுடைய வாழ்வில் நடந்த காரியம். ஏன்னா தானியேலை போல பரிசுத்த வேதத்தில் சீக்கிரத்தில் பெரிய ஆளானவர் யாருமே இல்லை. எப்படி சீக்கிரத்தில் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்தவங்க யாருமே இல்லை. திருப்பிக் கொள்ளுங்க, 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள்கிட்ட ஆளுகை இருக்கு, உங்க இருதயத்துக்குள்ள அந்த ஆளுகை வச்சிருக்கிறார் கர்த்தர். அப்போ இந்த ஆளுகையை புரிந்து கொண்ட நீங்களும் நானும் முதல்ல நீங்கள் சில மேனிஃபெஸ்டோ, சில வாக்குறுதிகளை நீங்கள் உள்ளே எடுக்கணும், தீர்மானங்களை உள்ளே வைக்கணும், சில விஷயத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? வாழ்நாள் முழுசும் இப்போ ஒரு 80 வயசு 90 வயசு நம்ம வாழ போகிறோம், இல்லை 100 வயசு வாழ போகிறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொருத்தராக எழுதி கொடுக்குறாங்க. இதை நிறைவேற்றுவோம், அதை நிறைவேற்றுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் தானியேலை போல உங்களை ஒரு அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களை ஒரு அதிகாரத்துக்குள்ளே தேவன் பார்க்க விரும்புகிறார். ஒரு ஊழியத்தில் உங்களை ஒரு பெரிய அதிகாரத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் சபையில், உங்கள் சமுதாயத்துக்குள்ளே உங்களை ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வர விரும்புகிறார். நான் எதற்காக அந்த மே மாதம் 4ஆம் தேதி அந்த எலெக்ஷனில் வெற்றி செய்தி கிடைச்சதுக்கு அப்புறம் கைவிடப்பட்ட கூட்டம்னா பரியாசத்திற்கு அல்ல, நான் மனதார சொல்லுகிறேன், அப்படி தோற்று போனவர்கள் எல்லாம் தோல்வியாளர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? என்ன கட்சி, என்ன தலைவர், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏன்னா உங்கள் தலைவர் யாரும் கீழே இறங்கி வரப்போகிறதில்லை. உங்கள் தலைவர் ஒன்றும் உங்கள் தொகுதிக்கு தேடி வரப்போகிறதில்லை. அதுலேயும் உங்களை தேடி எந்த தலைவரும் வரப்போகிறதில்லை. ஏன்? அவர்களுடைய பார்வையில் நீங்கள் தோல்வியாளர். அந்த தொகுதியை நீங்கள் அவங்களுக்கு மீட்டு கொடுக்கல, நீங்கள் தோல்வியாளர். ஆனால் எங்களுடைய பார்வையில், விசுவாசிகளாகிய எங்களுடைய பார்வையில் நீங்கள் வெற்றியாளன். ஏன்னா உங்களுக்கு உங்கள் தொகுதியை குறித்துள்ள அவ்வளோ தெரியும்.
என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளை, நீங்கள் ஒருவேளை இந்த மே மாதம் 4ஆம் தேதி அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில், அந்த வெற்றியாளர் லிஸ்ட்டில் நீங்கள் இல்லைன்னா துவண்டு போயிடாதீங்க. ஏன்னா ஆளுகை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குது. உங்கள் தொகுதியை குறித்து, உங்கள் மாவட்டத்தை குறித்து, நம்முடைய இந்த தமிழ்நாட்டை குறித்து, உங்களுடைய தேசத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு மேனிஃபெஸ்டோ, ஒரு பெரிய வாக்குறுதி இருதயத்துக்குள்ளே இருக்குது. ஏன் அதை நிறைவேற்ற முடியாது? நீங்கள் நன்மை செய்வதற்கு, நற்கிரியை செய்வதற்கு யாருமே தடை இல்லைங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகள், ஒவ்வொரு கட்சியில் உள்ள தேர்தல் வாக்குறுதிகளையும் நீங்கள் எடுத்து வைத்து படிக்கும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் எல்லாருக்குள்ளேயும் தமிழ்நாட்டை குறித்த, என் தேசத்தை குறித்த, இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டத்தை குறித்த, அல்லனா அந்த ஒரு தொகுதியை குறித்த ஒரு பெரிய தரிசனம் உள்ளே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இவர்களால் இந்த மாவட்டத்திற்கு ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் நான் செய்வேன். அதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போது 1000 பேருக்கு உதவி செய்யணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறோம். யார் நம்மளை தடுக்க போகிறா? ஒருவேளை என்ன நடக்கும்? 1000 பேருக்கு உதவி செய்வதற்கு பயங்கர க்ரௌடாக இருக்கும். எங்களுக்கு பாதுகாப்பு தாங்கன்னு ஒரு அனுமதி நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அப்போது எனக்கு தெரிந்த, என்னால் உணரப்பட்ட, எனக்கு புரிந்த இந்த காரியத்தை நான் செய்வதற்கு தேவன் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் முதல்ல எனக்குள்ள நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதில் நான் எப்படி இருக்கணும்? நிர்ணயித்து கொள்ளணும். அவன் முடிவு பண்ணிட்டான், ராஜ போஜனம் எனக்கு வேண்டாம். தானியேலுடைய அந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, தானியேலுடைய அதிகாரம் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்துக்கான ஒரு பெரிய சவால். ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் முடிவு பண்ண உடனே அவனுக்கு அந்த காரியத்தில் ஜெயம் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் அதே இதில் 1ஆவது அதிகாரத்தில் உள்ள 17ஆவது வசனத்தை படிங்களேன். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். உங்களுக்கு என்ன சொன்னேன்? இந்த தோல்வியாளர்னு சொன்னேன் இல்லையா? அவங்க எல்லாம் தோல்வியாளர்கள் இல்லை. அவர்களுக்கு கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நம்ம சரியான நேரத்தில் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஒதுக்கி விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அவர்களை இந்த சமுதாயத்திலிருந்து தவிர்த்து விடக்கூடாது. அடுத்த 5 வருஷத்துக்கு இவங்க நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கக்கூடாது. அவர்களை கொண்டு நம்முடைய தேசம் திரும்ப மறுசீரமைக்கப்படும், புனரமைக்கப்படும். ஆண்டவர் தெளிவாக சொன்ன காரியம், இந்த இதுவரை இல்லாத காரியத்தை கர்த்தர் தருவார். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆட்சியில் அல்ல, ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளேயும் அவ்வளோ பெரிய ஒரு தீ பற்றி பிடிக்கிறது. தான் ஜெயிக்கணும், எங்கள் கட்சி ஜெயிக்கணும்னு. இங்கே நான் கட்சியை பற்றி பேசலை, இங்கே இருக்க தலைவர்களை பற்றி பேசலை, ஆட்சியை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உள்ள ஒரு ஆளுமை இருக்குது, உள்ள ஒரு ஆளுகை இருக்குது. ஆனால் அந்த ஆளுகை பரிசுத்த ஆவியானவராய் இருப்பார் என்று சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த தேசம் கர்த்தருக்காய் வசப்படும். ஆமேன். அடுத்தது இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலோடு கூட 4 வாலிபர்கள் இருந்தாங்க. 1ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. இந்த 4 பேர் தான் அங்கே இது பண்ணவங்க. ஆனால் இந்த வசனத்தின்படி என் கூட 4 பேர் சேர்ந்தா அந்த 4 பேருக்குள்ளேயும் அந்த தரிசனம் நிற்கும். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, ஒருத்தருக்குள்ள ஒரு தேவ திட்டம் இருக்குது, ஒருத்தருக்குள்ள ஒரு நல்ல தரிசனம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த தேவ மனுஷன் அல்லது அந்த தலைவர் நிற்கும் பொழுது அவர்களோடு கூட சேருவாங்க பார்த்தீங்களா? அவர்களுக்கும் அதே தரிசனம் வந்துடும், அதே அந்த பாரம் வந்துடும். அப்போ தேசத்துக்காக அந்த 4 வாலிபர்களையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னன்னா, 6ஆவது அதிகாரம் அதில் உள்ள 3ஆவது வசனத்தை பார்க்கலாம். தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆமென், அல்லேலூயா. ராஜா மனசு வைக்கணும். ராஜா மனசு வச்சாதான் இங்க என்ன செய்ய முடியும்? மேலே வர முடியும். தேவனுடைய விசேஷித்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் தேவனே உங்களை என்ன செய்வார்? இந்த தேசத்துக்குள்ள ஒரு அதிகாரியாக உயர்த்துவார், மேன்மையான ஒரு இடத்தை உங்களுக்கு தருவார். சரியான நபர்களை தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிறார். எனக்கு தேவை என்னுடைய பட்டணம், என்னுடைய தேசம், என்னுடைய மாவட்டம், எங்களுடைய தெரு, எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் தேவை. அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் ஆள் வேணும் எனக்கு. புரியுதா உங்களுக்கு? ஐயா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க.
வாய்ப்பு கொடுத்து நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு டீ கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? டீ கொடுக்கலாம். ரொம்ப அதிகபட்சம் மத்தியானம் சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு சான்ஸ். ஒரு டின்னர் கொடுக்கலாம். என் தேசத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த தேசம் தேவனால் கட்டமைக்கப்பட்டது. என் தமிழ்நாடு தேவனால் கட்டமைக்கப்பட்டது. இந்த தேசத்துக்குள்ளே யார் ஆட்சி செய்யணும், யார் எப்போ இருக்கணும், யார் எப்போ கிளம்பணும், யாரை அதிகாரத்தில் வைக்கணும், யாரை கீழே தள்ளி விடணும், இது எல்லாவற்றையும் அறிந்தவர் என் தேவன். யாருடைய இருதயத்துக்குள்ள தேவ ஆவி இருக்கோ அவர்கள் தான் வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறவர்கள் அல்லது தேவனுடைய ஆவியை பெற்றவர்களுக்கு இந்த உலகம் என்னதான் கொடுக்கும்? தண்டனை தான் கொடுக்கும், பரிசெல்லாம் கொடுக்காது, தண்டனை தான் கொடுக்கும். நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாக ஊழியம் செய்யுங்க, உங்களுக்கு இங்கே யாரும் கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. தண்டனை கிடைக்கும், வீண் பழி கிடைக்கும், அடி கிடைக்கும், தேவையில்லாத பேச்சுகள் கிடைக்கும். எதனாலன்னு சொல்லுங்க? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால. அவர் உங்க கூட இருக்கிறதுனால. டெஸ்ட் இதெல்லாம் என்னது? எமிக்ரேஷன். உங்களை வந்து எமிக்ரேட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? அவசரப்பட்டுறக்கூடாது, வார்த்தை விட்டுறக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே ஆளுகை செய்ய முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் தான் ஆட்சி செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னாச்சுன்னா ஜனங்கள் துரத்துறாங்களோ இல்லையோ, ஆண்டவரே துரத்தி விட்டுருவார். ஆமென். அதனால கடைசியாக நான் முடிக்க முன்னாடி சொல்கிறேன், உங்களுக்கு கெபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சிங்க கெபி ரெடி ஆயிடுச்சு. புரியுதா? ஒரு மனுஷன் உங்களை திரும்பி பார்க்க மாட்டான். உங்களுக்காக சிங்க கெபி ரெடி. தள்ளி போடுறது யாருங்கிறதுல தான் போட்டி. உங்களுக்காக ஒரு கெபி ஆயத்தப்படுகிறது. இந்த ராஜா ஒரு அழகான ஒரு வார்த்தையை இங்கே கொடுத்துருப்பான். ராஜா 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற ஒன்றுமே இல்லைங்க. இவர் போய் ஜெபம் பண்ணிட்டார். இவர் செய்த குற்றம் என்ன? இவர் ஜெபம் பண்ணிட்டார். ஒரு மனுஷன் தன்னுடைய ஜெப நேரத்தை கடைபிடித்தார். அதற்கு அந்த ராஜாவுடைய சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட தண்டனை சிங்கக்கபி. ஆனால் அந்த சிங்கக்கபிக்கு போகும் முன்னாடியே 16வது வசனத்தில் ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் தேவனுக்காக எதை செய்ய வேண்டுமோ அதை செஞ்சுட்டே இருங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், குறிப்பாக உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் நிறைய சிங்கங்கள் இருக்குது. நீங்களும் சிங்க கேபிக்குள்ளே அப்பப்போ விசிட்டிங் ப்ரீச்சர் மாதிரி போயிட்டு வாரீங்க. என்ன, அந்த சிங்கங்கள் எல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுருக்கு? பல் சிகிச்சை பண்ணப்பட்டு அங்கே வச்சுருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவன், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதிகாரம் உங்கள் கையில் இருக்குங்க. அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. எந்த விதத்திலையும் அந்த அதிகாரத்தை நீங்கள் யாருக்காக என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு கொடுத்துருங்க. கடைசியாக ஒரு வசனத்தை பாருங்கள், ஒரு நிமிஷம். விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய அதிகாரங்கள் ஆதாம் ஏவாளினுடைய ஆளுகையை விட, தானியலுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை விட மேலான அதிகாரங்களை விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 10வது அதிகாரம், அதில் உள்ள முதல் 20 வசனத்தை படிச்சு பாருங்க. 19வது வசனம் படிங்களேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். நல்ல கவனிங்கம்மா. விசுவாசிக்கிற நமக்கு நிறைய அதிகாரங்கள் அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனத்துல தான் அந்த மெயின் விஷயம் இருக்கு. வாசிங்க. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக, நல்ல கவனிங்க, நீங்கள் சந்தோஷப்படாமல், அப்படியே இருங்க. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாதான்? சந்தோஷப்படக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கு ஆளுகையை விட்டு விழுந்து கிடப்பதுக்கு காரணம், சபைக்குள்ள இருந்து ஊழியத்துக்கு போனாங்க, 2 பேராக போனாங்க. இந்த ஸ்கீம் எல்லாம் இன்னைக்குள்ள 2 பேர் ஸ்கீமு. இந்த மெடிக்கல் ரெப் 2 பேராக போகிறது, கழுத்தில் டையெல்லாம் கட்டிட்டு பைக்கில் போகிறாங்க. இல்லை, மார்க்கெட்டிங் பீப்புள் 2. இதெல்லாம் மார்க்கெட்டிங் எல்லாம் இப்போ உள்ள மார்க்கெட்டிங் இல்லை, இந்த MLM எல்லாம் இன்னைக்கு வந்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி 2000 வருடங்களுக்கு முன்பே என் தேவன் இயேசு, எங்கள் குல தெய்வமாகிய இயேசு உங்களுக்காக இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். இதே இந்த லூக்கா 10வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 70 பேரை செலக்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் 2 பேரை என்ன பண்ணாராம்? ஊருக்குள்ள அனுப்பி விட்டாரு. அதே 10வது அதிகாரம் 17ல் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க வந்து சொன்னாங்களாம், எப்போ நாங்கள் போனோம் உங்கள் நாமத்தினால ஒரே சந்தோஷம், போன வீட்டில் எல்லாம் பிசாசு ஓடுது. 20வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு
கீழ்ப்படுகிறது என்று நீங்கள் சந்தோஷப்படாமல். போதும். யாராவது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறாரு, நீங்கள் கையை வச்சா பிசாசு ஓடுது, நீங்கள் சொன்னால் அற்புதம் நடக்குது, நீங்கள் தொட்டா சிலருடைய வாழ்க்கை மாறுது, நீங்கள் அதிகாரமாக இயேசுவின் நாமத்தினால உன் நோய்கள் மாறட்டும்னு நீங்கள் சொல்லும் பொழுது நடக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அற்புதம் நடந்துடுச்சுன்னா நான் தொட்டதுனால தான் இவ வாழ்க்கை மாறுச்சு. அந்த வீடு கட்டியிருக்கா பார்த்தீங்களா, இவ ஒரு காலத்தில் ஒன்றுக்கும் இல்லாமல் ரோட்டில் நின்னா, இவளுக்கு இயேசுவை பற்றி நான் தான் சொன்னேன், நான் சொன்னதுனால தான் இன்னைக்கு அவள் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே இடம் இல்லை. அப்போ ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ ஆளுகை அதிகாரம் நம்முடைய இருதயங்களில் இருக்கிறது. நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்காக நாங்கள் நிற்கணும், யார் எங்களை ஆளுகை செய்வார்கள், இது எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. காலம் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய கரத்தில் இருந்து சரியான நேரத்தில், சரியான நாளில், சரியான நிமிடங்களில் கர்த்தர் உங்களுக்கு அந்த நல்ல செய்தியை கொடுப்பார். ஆமேன். எல்லாரும் எழும்புவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் தந்த இந்த அதிகாரங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் இயேசுவின் நாமத்தினால. ஆதாம் தான் இழந்த அந்த ஆளுகையிலிருந்து நம்ம மீண்டு வரணும். தானியேல் அவன் வாழ்ந்த நாட்களில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்திலிருந்து நம்ம அதே அதிகாரத்தை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும், தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின சிங்கங்களின் வாயை கட்டியது போல எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களுடைய வாய்கள் கட்டப்படட்டும். ஊழியத்துக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், தனிப்பட்ட எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய், எங்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே இந்த நேரத்திலையும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவங்க தயவு செய்து உங்களுடைய வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆளுகையும் அதிகாரமும் என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. நான் நல்ல ஆவியினால, தேவ ஆவியினால, தூய ஆவியினால நான் நிரப்பப்பட்டவனாக, ஆண்டவரே, நான் சரியான ஒரு தேசத்தை, சரியான எங்கள் தமிழ்நாட்டை சரியான முறையில் எங்கள் தொகுதியை உருவாக்குவதற்கு உம்மால் நியமிக்கப்பட்ட, நீர் காட்டுகிற அதே பாதையில் நான் செல்லுவதற்கு, அதே இடத்துல போய் நிற்பதற்கு, அதே நபருக்கு நான் வாக்கு செலுத்துவதற்கு நீர் என்னை முக்கியத்துவப்படுத்தும். எங்கள் தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு நேராய் போகட்டும். ஆண்டவரே, உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என் இருதயத்துக்குள் ஆவியினால நிறைக்கப்படணும், என்னை கொண்டு இந்த தேசம் கட்டப்படணும். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நேபாள் தேசத்தை குறித்த அந்த தரிசனத்துக்காக எழும்பி நிற்கக்கூடிய இந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையை உலகம் முழுவதிலும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள தேவ ஆவியினுடைய பரிசுத்த தொடுகை உண்டாவதாக, அந்த டிவைன் டச் உண்டாவதாக. உடைய பரிசுத்த கரம் எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, நாங்கள் யாரிடத்திலெல்லாம் போய் நிற்கிறோமோ, அங்கெல்லாம் உடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வெளிப்படுவதாக. சுவிசேஷத்தை அறிவித்து தருவதற்கு, இயேசுவை அறிவிப்பதற்கு எங்களுடைய கால்கள் நடக்கட்டும், எங்களுடைய உண்மையான நற்கிரியைகள் செயல்படட்டும். எங்களுடைய கரத்திலிருந்து, எங்கள் மனதிலிருந்து நாங்கள் விதைக்கிற விதைகள் நல்ல நிலமாகிய தரிசனத்தில் விதைக்கப்படட்டும். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகனமை மேல் ஆவற்றி அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்றேன் இன்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட,